திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் மன்னா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே திருஞான சம்பந்தரை இயற்றிய 3ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி வருக வருக என்று வரவேற்று நம்முடைய நிகழ்ச்சியை எப்பொழுதும் போல வழிநடத்த ஐயா சென்னை தாம்பரம் சிவனகம் அருளரசு அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நம்முடைய நிகழ்ச்சியை தொகுத்தளிக்கக்கூடிய ஐயா ராஜா ஐயா காஞ்சிபுரம் மாவட்டம் புறப்பக்கத்தில் வசிக்கக்கூடிய ராஜா ஐயா அவருடைய பொற்பாதங்களையும் வணங்கி வருக வருக என்று வரவேற்று நம்முடைய நிகழ்ச்சியினுடைய பெரிய புராண பாடல்களை பாடக்கூடிய ஐயா சாம்பசிவ ஐயா அவருடைய பொற்பாதங்களையும் வணங்கி வருக வருக என்று வரவேற்று மீண்டும் ஒருமுறை நம்முடைய நிகழ்ச்சிக்கு வர இருந்த அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொற்பாதங்களையும் வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவும். எப்பொழுதும் போல நம்முடைய நிகழ்ச்சியை திருப்பள்ளி எழுச்சி 27 12 திருமுறை ஆசிரியர்களுடைய குரு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு உண்டான திருப்பள்ளி எழுச்சி. ஐயா ராஜா ஐயா. சிவாய நம. ஓம் நம சிவாய. அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திரு முகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலர மற்ற அண்ணல் அம் கண் ஆம் திரள் நீரை ஆறுபதம் முரல்வன இவையோர் திருப்பெரும் துறையூரை சிவபெருமானே அருள் நீதி தரவரும் ஆனந்த மாலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். பட்டமால் படிங்க. 27 திருப்பெயர்கள். சிவாய நமங்கய்யா. 12 திருமுறை அருளாளர்கள் போற்றி. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திரு நாவலோர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊர திரு தாழ் போற்றி. திருமாளிகை தேவர் திருவடி போற்றி. செந்தனார் செம்பதும சேவடி போற்றி. கருவூர் தேவர் கழவினை போற்றி போற்றி. பூந்துருத்தி நம்பி காட நம்பி கழல் போற்றி. கண்டராதித்தர் கழலடி போற்றி. வேணாட்டடிகள் விரைகள் போற்றி. திருவாலி அமுதனார் திருவடி போற்றி. குருடோத்தம நம்பி பூங்கழல் போற்றி. சேதிராயர் அடிகள் சீரடி போற்றி. திருமூல நாயனார் திருத்தாள் போற்றி. திருவாலவாயுடையார் நிழற்றால் போற்றி. காரைக்கால் அம்மையார் பூவடி போற்றி. ஐயடிகள் காடவர்கோன் அருங்கழல் போற்றி. சேரமான் பெருமாள் சேவடி போற்றி. நக்கீர தேவர் நற்றால் போற்றி. கல்லாட தேவர் கழலடி போற்றி. கபில நாயனார் கழலடி கபில தேவ நாயனார் கழலினை போற்றி. பரணதேவ நாயனார் பொற்றால் போற்றி. இளம்பெரு மானடிகள் இணைத்தாள் போற்றி. அதிராவடிகள் அருங்கள் போற்றி. பட்டினத்து பிள்ளையார் பணர்த்தாள் போற்றி. நம்பியாண்டார் நம்பி நற்றால் போற்றி.
செல்வமணி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி போற்றி. சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஒன்று இருந்து நினைமென்கள் உந்தமக்கு ஊனமில்லை, கன்றிய காலரி காலாக்கடிந்தான் தன் அடியவர்க்கா சென்று தொழுமென்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாயென்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே. சிற்றம்பலம். அடியா பெருமக்களே, திருமுறை தமிழோசையிலே இன்று 99வது நாளாக 3ஆம் திருமுறையிலே 25வது பதிகம் திருந்து தேவன் குடி. இது கொல்லிப்பண்ணிலே இராப்பண் 4 என்று சொல்லி நாழிகை 41.15 45 நாழிகைக்குள்ள இரவு 10:30 மணிலிருந்து 12 மணிக்குள்ள நவரோஸ் ராகத்திலே பாடக்கூடியது. இந்த தலம் காவிரியினுடைய வடகரையிலே அமைந்த 14வது தலம். மயிலாடுதுறை அந்த கும்பகோணம் சாலையில அமைந்திருக்கிறது. பெருமான் கற்கடேஸ்வரர், அம்பாள் வந்து அருந்தமிழ் அம்மை, அருமருந்து அம்மை என்று போட்டிருக்கிறது. வாழ்க வாழ்க. இதுக்கான ஞான சம்பந்தருடைய பாடல் 295. சாமிசையா இருக்காங்களா? சாமிசை வந்திருக்காங்களா? அவங்க கோயில்ல விசேஷங்க ஐயா, அதனால பணியா இருக்கிறாங்க. சரி சரி. அப்ப வேற யார படிக்க சொல்லுங்க. பட்டமல்லம்மா படிக்கிறீங்களா? படிக்க சொல்லுங்க. அடுத்த பதிகத்துக்கு படிக்கிறேன். நான் போய் புக் எடுத்தாரணும். படிக்கிறேன். சரி சரி. யார்கிட்ட புத்தகம் படிக்கலாம்? திருந்து தேவன் குடி மண்ணும் சிவபெருமான் கோயில் எய்தி பொருந்திய காதலிற்புக்கு போற்றி வணங்கி புரிவார் மருந்தொடு மந்திரமாகி மற்றும் இவர் வேடமாம் என்று அருந்தமிழ் மாலை புனைந்தார் அளவில் ஞானத்தமுதுண்டார். சிவாய. அருந்தமிழ் ஞானத்து அமுதுண்டார், தமிழ் ஞானத்தை உண்டாராம், அதனாலே அருந்தமிழ் பாடினார். அளவில் ஞானத்து உண்டார், அதனாலே அருந்தமிழ் பாடினார் சொல்றார். வாழ்க வாழ்க. மருந்தவை மந்திரம் மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை திருந்து தேவன் கூடி தேவ தேவைதிய அருந்தவர் தோழும் அடிகள் வேடங்களே. திருந்து தேவன் குடியிலே வீற்றிருக்கின்ற பெருமான் தேவர்களுக்கு தேவனாக இருக்கிறான். அதனால தேவர் தேவேதிய அருந்தவத்தோர் என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்த 2வது பாட்டு. அப்படிங்க பதிகம் என்ன சொல்லுங்கய்யா? 3:25 2வது பாட்டியா? ஐயா பதிகத்தின் முதல் வரி சொல்லுங்கய்யா. வருந்து தானே சொன்னீங்க? மருந்து வேண்டல் இவை, மருந்து வேண்டல் முதல் பாட்டு. 2வது பாட்டு நீங்க வேதி போக்காவன். நன்றிங்கய்யா. மண்ணில் நல்லவன பாடுற மாதிரி அதேதான், கொல்லி பண்ணுதான். சிவா சிவா. வீதி போக்காவன வினையை வீட்டுவன ஓதியோர்க்கப்படா பொருளையோர் விற்பன தீதில் தேவன் கொடி தேவ தேவைதிய ஆதி அந்தம் நிலா அடிகள் வேடங்களே. ஆதி அந்தமிலா அடிகள் வேடங்களே. ஓதி ஒர்க்கப்படா பொருளை ஓர்விப்பன என்று சொல்லி பெருமான ஆராய்ச்சி பண்ணிலாம் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? இது விஞ்ஞானம் அல்ல, இது மெஞ்ஞானம். அதனாலே
பெருமான் இணைப்பில் இருக்கா தவிர ஆராய்ச்சியில இல்லை. ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம் என்ற வகையில் அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. மானமாக்குவன. அடியேன் படிக்கிறேன். படிங்க. மானம் ஆக்குபன மாசு நீக்குவன வானை உள்க செரும் வழிகள் காட்டுவன தேனும் வண்டும் இசை பாடும் தேவன் குடி ஆனஞ்சு ஆடும் முடி அடிகள் வேடங்களே தேனும் வண்டும் இசை பாடும் தேவன் குடி ஆனஞ்சு ஆடும் முடி அடிகள் வேடங்களே. தேனும் வண்டும் இசைப்பாடும் தேவன் கூட என்று காவிரி கரை இருப்பதனால நல்ல வளமான பூமி. அதனால நல்ல சோலைகள், அந்த சோலைக்கிணறுல அது பூக்கள்ல வண்டுகள் வைக்கின்றன, வண்டுகள்லே தேன் இருக்கின்றன என்று சொல்கிற அந்த ஞான சம்பந்த பெருமான் ஆனஞ்சும் முடி அடிகள் வேடங்களே என்று, ஆனஞ்சு என்பது ஆன்மாக்கள் ஓதுகிற ஐந்தெழுத்து. அந்த ஐந்தெழுத்தினுடைய அடியும் முடியுமாக ஆடும் படிகள் அம்பலத்தான் ஐயனேன் ஆடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் வளர்தோள் சிகரம் பகரு முகம்பா முடியப்பர் என்று சொல்கிற அந்த பாடலுக்கு இதாக இந்த அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. செவிகள் ஆர்விப்பன. அடியேன் பாடுறோம். செவிகள் பின சிந்தையில் சேர்வன கவிகள் பாடுவன கண்குளிர் விற்பன புவிகள் பொங்க புனல் பாயும் தேவன் குடி அவிகள் உயிக்கப்படும் அடிகள் வேடங்களே அவிகள் உயிக்கப்படும் அடிகள் வேடங்களே. திருச்சிற்றம்பலம். அவி என்பது உண்ணப்படும் பொருள் என்று சொல்வார்கள். பெருமான் அன்னம்பாலிப்பு கூறியவன் என்ற வகையிலே அவிகள் விற்கப்படும் அடிகள் வேடங்களே என்று நாம் உண்ணுகிற பொருளை பெருமானுடைய எதிரிலே வைத்து அதை நைவேத்தியமாக உண்பது என்ற வகையிலே அமைந்த பாடல் இது. வாழ்க வாழ்க. அடுத்தது 5வது பாட்டு. சங்கரையா பாடுங்க. சங்கரையா. உமா அம்மா பாடுங்க. விண்ணுலாவும் நெறி வீடு காட்டும் நெறி விண்ணுலாவும் நெறி வீடு காட்டும் நெறி மண்ணுலாவும் நெறி மயக்கம் தீர்க்கும் நெறி மண்ணுலாவும் நெறி மயக்கம் தீர்க்கும் நெறி தென்னிலா வெண்மதி தீண்டும் தேவன் குடி அண்ணலான் ஏறுவுடை அடிகள் வேடங்களே தென்னிலா வெண்மதி தீண்டும் தேவன் குடி அண்ணலான் ஏறுவுடை அடிகள் வேடங்களே. சைவ நன்னறி நான்மை என்று சொல்றாரு. அந்த சைவ நன்னறி ஆகிய சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லப்படுகிற 4 நெறிகளை நமக்கு அறிவுறுத்துகிற பாடல். விண்ணுலாவும் நெறி வீடு காட்டும் நெறி மண்ணுலாவும் நெறி மயக்கம் தீர்க்கும் நெறி என்று 4 வகை நெறிகளை காட்டுகிற பாடல் இது. பட்டம்மாள் படிங்க. பங்கம் எண்ணப்படர் பழிகள் எண்ணப்படா புங்கம் எண்ணப்படர் புகழினும் படும் திங்களோ தோயும் பொழில் தீண்டுதே தேவன்குடி அங்கமாறும் அஞ்சும் சொன்ன அடிகள் வேடங்களே அங்கமாறஞ்சும் சொன்ன அடிகள் வேடங்களே. வாய்நம. அங்கமாறும் என்பது நம்முடைய மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிமூடகம், அநாகதம், விசுக்தி, ஆக்னை என்று மூலாதாரத்திலிருந்து புருவ நடுவரை நம்முடைய இறை ஆற்றலை நாதத்தின் வழியாக மேலே எழுப்பு என்ற வகையிலே அமைந்த பாடல். அங்கமாறும் என்ன அடிகள் வேடங்களே. வாழ்க. அடுத்து கரைதல் ஒன்றும் இல்லை. சித்ரா அம்மா படிங்க. சிற்றம்பலம். வணக்கம் ஐயா. அனைத்து அடியார் பெருமக்கள் திருவள்ளுவர் வணக்கம்.
ஐயா எந்த பாட்டுங்கய்யா? மௌனம் 3:25 7. 3ஆம் திருமுறை 25வது பதிகம் கொல்லிப்பண்ணுல 7வது பாட்டு. கரைதல் ஒன்றும் இலை கருத வல்லார் தமக்கு உரையில் ஊனம் இலை உலகினின் மன்னுவர் திரைகள் பொங்க புனல் பாயும் தேவன் குடி அறையில் வெண்கோவணத்து அடிகள் வேடங்களே திரைகள் பொங்க புனல் பாயும் தேவன் குடி அறையில் வெண்கோவணத்து அடிகள் வேடங்களே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. கரைகள் ஒன்றும் இல்லை. பெருமானுடைய திருமேனியை குற்றம் சொல்வதற்கு ஏதுமில்லை. எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து தந்த நெறியிலே அமைந்திருக்கிறது. அதனாலே குறையில் ஊனம் இலை, எந்த விதமான குறையுமில்லாதளவுக்கு பெருமானை குறைவிலா நிறைவாய் கோதிலாகமுதாய் என்று பெருமான் நம்ம பெருமக்கள் அவன் கொடுத்திருக்கிறாள் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. உலகமுட்கும் திறன். முனுசாமி ஐயா அப்படி. உலகமுட்கும் திரள் உடையத கண்பலி விலகு பூதக்கணும் வெறுட்டும் வேடத்தினை திலகமாறும் பொழில் தூண்டதே வந்தே திலகமாறும் பொழில் தூண்ட தேவன் குடி அல தயங்கு முடியடிக வேடங்களே. அது இது ராவணன் பாட்டு சொல்லி அரக்கன் வலி விலகு பூதக்கணம் பொருட்டு ஏந்திய வேட பெருமான் தன்னுடைய திருவடியை அவனுடைய திருமலை ஊன்றினான் அல்லவா, அந்த வேடத்தை பற்றிய பாடல். வாழ்க வாழ்க. துளக்கமில்லாதன. பத்மாவதி அம்மா படிங்க. சிவாய நமையா. நன்றி ஐயா. துலக்கம் இல்லாதன தூய தோற்றதன விளக்கமாக்குவன வெறிவண்டாரும் பொழில் திளைக்கும் தேவன் குடி திசைமுகங்களோடு மாலக்க ஒன்னா வண்ணத்தடிகள் வேடங்களே இளைக்கும் தேவன் குடி திசைமுகங்களோடு மாலக்க ஒன்னா வண்ணத்து அடிகள் வேடங்களே. திருச்சிற்றம்பலம். பெருமாளும் அளக்கேலாத வண்ணமாக அவன் செந்தழல் வண்ணமா இருக்கிறான் என்று சொல்ல பாடல். பத்மா அம்மா நேற்று ஒரு மெசேஜ் போட்டுருவாங்க. அந்த இதுல ஆனந்தி அம்மா சொன்னதுக்காக கூட்டாயினர் பாரு அடியார்கள்லாம் சேர்ந்து பாடலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதிகம் முடிச்ச உடனே கூட்டாயினர் பதிகத்தை நம்ம ஆளுக்கு ஒரு பாடலா பாடிடலாம். என்னம்மா? சரி, வாழ்க. 10வது பாட்டு திருமருந்தன் புவன். சிவசெல்வி ராஜம் படி. ராஜம் 10வது பாட்டு தான். பிரேமாமா படிங்க. திருச்சிற்றம்பலம். தெருமருதன் துவந்தேர மணாதர்கள் உருமருவப்படா கொடுபத்தம் முறை போலே திருமருவும் பொய்கை சூழ்ந்த தேவன் குடி அருமருந்தாவன அடிகள் வேடங்களே திருமருவும் பொய்கையும் சூழ்ந்த தேவன் குடி அருமருந்தாவன அடிகள் வேடங்களே. மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவைன்னு சொன்ன அந்த முதல் பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்க பெருமான் அருமருந்தாவன அடிகள் வேடங்களே என்று பாடியிருக்கிறார் ஞானசம்பந்தர். வாழ்க வாழ்க. 11வது பாட்டு சேடர் தேவர். லலிதாமா படி. லலிதாமா. திருச்சிற்றம்பலம் ஐயா.
வேட தேவன் கோடி தேவ தேவன்றனை மாடம் ஓங்கும் பொழில் மல்கு தன்காழியான் நாடவல்ல தமிழ் ஞான சம்பந்தன் பாடல் பத்தும் வல்லார்க்கு இல்லையாம் பாவமே. பாடல் பத்தும் வல்லார்க்கு இல்லையாம் பாவமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. ஞான சம்பந்த பெருமான் நாடவல்ல தமிழாக இருக்கிற இந்த தமிழிலே அமைந்த பாடல்களை பாடவல்லார்க்கு பாபம் இல்லை என்பது திருக்கடை காப்பு. இது இப்ப நம்ம அந்த நேற்று அம்மா சொன்ன மாதிரி அந்த கூற்றாயினவாறு பதிகம் நேற்று அவங்க விண்ணப்பித்ததுனால அடியார்களுடைய துயர் போக்குவதற்காக எல்லா அடியார்களும் சேர்ந்து கூற்றாயினவாறு பதிகம் 4ஆம் திருமுறை முதல் பதிகம். அதுவும் இதே கொல்லி பண்ணு தான் பாடிவிட்டார். இப்ப இந்த நம்ம கொல்லி பண்ணு தான் படிச்சுங்கிறோம், அதே கொல்லி பண்ணுகுது அந்த பாட்டு. முன்சாமியா வராங்க, முதல் பாட்டு முன்சாமியா படிக்கிறீங்களா? பாடுறேங்க. கூற்றாயினவாறு விளக்ககளே 4ஆம் திருமுறை முதல் பதிகம் எடுத்து வச்சுக்கோங்க எல்லாரும். பாடுங்கயா. ஐயா நன்றி சிவாயனம். கூற்றாயினவாறு விளக்ககளே கொடுமை பல செய்தன நான் அறியே கேட்டாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றதென் வயிற்றின் அகம்படியே உடலோடு துடக்கி முடக்கியிட ஆற்றே நடியே நதிக கெடில வீரட்டான துறை அம்மானே தோற்றதென் வயிற்றின் அகம்படியே உடலோடு துடக்கி முடக்கியிட ஆற்றே நடியே நதிக கெடில வீரட்டான துறை அம்மானே. நம்ம நன்றியா. தடியார் பெருமை நாவுக்கரசர் பெருமான் என்ன பண்ணாரு, அங்க இதுவா இருக்கு மருள் நீக்கியாராக இருக்கிற போது அறத்தை தேடி சமண மதத்துக்கு போயிட்டார். அந்த நேரம் பார்த்து அவங்க அப்பா அம்மா எல்லாம் இறந்துட்டாங்க. அதனால அவர் அப்பா அம்மா இறந்தப்பறதான் அவர் சமண மதத்துக்கு போனார். அது வரைக்கும் இங்க கூட தான் இருந்தார். அங்க போனப்புறம் தம்பி வந்து மனத்தை சைவத்தை விட்டு போயிட்டாருன்னு பெருமானத்துல போய் திருவிரட்டான பெருமானத்தை திலகவதியார் விண்ணப்பிக்கிறார். அந்த விண்ணப்பத்தை கேட்டு பெருமான் சொல்றார், நான் இப்ப உங்க தம்பியை நான் சூளை கொடுத்து ஆழ்வோம்னு சொல்லி அவருக்கு சூளை நோய் வருது. நோய் வந்தப்பறம் அவருக்கு அக்கா நினைப்பு வந்து செய்தி சொல்லி அனுப்புறாரு. அக்கா சொன்னா அந்த சமணர்களோட பாழறைக்கெல்லாம் நான் வரமாட்டேன்னுட்டாங்க. அப்புறம் இவரே தேடி வரார். வருகிற போது அக்கா என்ன பண்றாங்க, பற்றார்த்தம் பற்றினை பற்றுக என்று திருவிரட்டானத்து பெருமானை வணங்க சொல்லி திருநீரு கையில கொடுக்கிறார். என்ற பொழுது அவரருளை எதிரேற்று கொண்டருளி என்ற தபோதனியாரும் நென்மலன் பேரருள் நினைந்து சென்று திருவீரட்டம் தூதற்கு திருக்கையிலை குன்றுடையார் திருநீற்றை அஞ்செழுத்து ஓதி கொடுத்தார். திருநீரை கொடுக்கிற போது அஞ்செழுத்து ஓதி கொடுக்கணும்னு சேக்கிழார் சொல்லித்தரார். அப்படி அந்த அஞ்செழுத்து ஓதி கொடுத்த திருநீரை அவர் எப்படி வாங்குகிறார்? திருவாளன் திருநீரு திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததன பெருந்தகையார் பணிந்து ஏற்று அங்கு உருவார அணிந்து தமக்கு உற்ற இடத்து உய்யும் நெறி தருவாராய் தம் முன்பு வந்தார் பின் தாம் வந்தார். அதனால உய்யும் நெறிக்காக அஞ்செழுத்து ஓதி கொடுத்த திருநீரை உடம்பெல்லாம் அணிந்து கொண்டு போய் இந்த பதிகத்தை பாடினார். சேக்கிழார் இடம் சுட்டிருக்கிறார். அதனால அந்த நேற்று அந்த அம்மா ஆனந்தம்மா சொன்னதுனால
சீக்கிரம் அந்த அப்பண்டிசைட்டிஸ் ஆபரேஷன் சக்சஸா முடியணும் அப்படின்னு வேண்டி பெருமானை வேண்டி அடியார்கள் விண்ணப்பம். 2வது பாட்டு நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்து. ஐயா பத்மாவதி அம்மாங்க ஐயா, ஆனந்த பால்ல யாருக்கு? பத்மாவதி அம்மா. பத்மாவதி அம்மா பேர் மாத்தி சொல்லிட்டீங்கய்யா அவங்க. இல்ல பத்மாவதி அம்மா அந்த பாட்டை எல்லாரும் பாடலான்னு சொன்னாங்க. ஆனா நேற்று விண்ணப்பிச்சது யாரு? பத்மாவதி அம்மா படிங்க, அவங்கதான் கேட்டாங்க. சிவாய நமயா, எல்லாருக்கும் நன்றி ஐயா. சிவாய நம. நெஞ்சம் சிவாய நம. நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தே நினையாது ஒரு பொழுதும் இருந்தறியேன். வஞ்சம் இது ஒப்பது கண்டறியே வயிற்றோடு துடக்கி முடக்கிட நஞ்சாகி வந்தனை நலிவாதனை நனங்காமல் துறந்தும் கரந்தும் ஈடி அஞ்சேலும் எண்ணி அதிக கெடில விராட்டான துறை அம்மானே. அஞ்சேலும் எண்ணி அதிக கெடில விராட்டான துறை அம்மானே. அனைத்து அடியார்களுக்கு நன்றி ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். பணிந்தாரண பாவங்கள். சதானந்தன் ஐயா படிங்க. சதானந்தன். பணிந்தாரண பாவங்கள் பற்றவல்லே படுவனால் தலையில் பலி கொண்டுழல்வே துணிந்தே உமக்கு ஆட்செய்து வாழலுற்றால் துணிந்தே உமக்கு ஆட்செய்து வாழலுற்றால் சுடுகின்றது சூளை தவித்தருளே பிணிந்தாபடி கொண்டு நீ பூசவல்லீர் பிணிந்தா கொடி கொண்டு நீ பூசவல்லீர் பெற்றம் ஏறுகண்டீர் சுற்றம் தலை கொண்டு அணிந்தீரடிகள் அதிகை கெடில அணிந்தீரடிகள் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே வீரட்டான துறை அம்மானே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. 4வது பாட்டு முன்னம் அடிய. செல்வம். செல்வம் அம்மா படிங்க. இருக்காங்களா? பரமேஸ்வரி அம்மா படிங்க. பரமேஸ்வரி அம்மா. பரமேஸ்வரி அம்மா இருக்கீங்களா? ஒரு 2 பாடலுக்கு அப்புறம் பாடுறேன் ஐயா. பாடல் எடுக்க நேரம். தாமோதர ஐயா படிங்க. தாமோதர ஐயா படிங்க. இல்லையா? வணக்கம். படிங்க. முதல் 4வது முதல் பதிகம். 4வது பாட்டு. 4வது பாட்டியா? 4வது பாட்டு. இணைய சிக்கலா கொஞ்சம் அதாயிடுச்சு, அதனால தாங்க. சரி சரி. 5வது பாடு. 4வது பாட்டு. முன்னம் அடியே நறியாமையினார் முனிந்தென்னை நலிந்து முடக்கிட பின்னை அடியே உமக்காலும் பட்டேன் சுடுகின்றது சூலை தவிர்த்தருளீர் தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாய் அவர் தங்கடனாவது தான் அண்ணனடையார் அதிகை கெடில வீரட்டான துறை
அம்மானே அண்ணனடையார் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 5வது பாட்டு காத்தாழ்பவர். செண்பகவல்லி அம்மா படிங்க. இருக்கீங்களா? நடராஜ ஐயா படிங்க. அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. விமலாமா இருக்கீங்களா? திருச்சிற்றம்பலம். காத்தாழ்பவர் காவல் இகழ்ந்தமையால் கரை நின்றவர் கண்டுகொள் என்று சொல்லி நீ தாயகையும் புக நூக்கிட நிலை கொள்ளும் வழி துறை ஒன்றறியேன் வார்த்தை இது ஒப்பது கேட்டறியேன் வயிற்றோடு துடக்கி முடக்கியிட ஆர்த்தார் புனலார் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. ஆர்த்தார் புனலார் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. 6வது பாட்டு வாழ்க வாழ்க. பரமேஸ்வரி அம்மா படிங்க. பரமேஸ்வரி அம்மா. நான் பாட்டுங்களா ஐயா? பாடுங்கம்மா. பாடுங்க. லலிதாம்மா பாடுங்கம்மா. நமச்சிவாய. சலம்பூவோடு தோபம் மறந்தறியேன் தமிழோடிசை பாடல் மறந்தறியேன் நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன் உலந்தார் தலையில் பலி கொண்டுழல்வாய் உடலோல் ஒரு சூளை தவிர்த்தருளாய் அளந்தே நடியே நதிகை கெடில விரட்டான துறை அம்மானே அளந்தே நடியே நதிகை கெடில விரட்டான துறை அம்மானே. திருச்சிற்றம்பலம் ஐயா. வாழ்க வாழ்க. ஐயா இருக்காங்களா? இருக்கிறாரு ஐயா. உயர்ந்தேன் மனை வாழ்க்கை. 7வது பாட்டு. பாலசுந்தர் ஐயா. சித்ரா அம்மா படிங்க. வந்துட்டார் ஐயா. வந்துட்டார். 7வது பாட்டு. உயர்ந்தேன் மனை வாழ்க்கை. உயர்ந்தேன் மன வாழ்க்கையும் உன் பொருளும் ஒருவ தலை காவல் இல்லாமையினால் வயந்தே உமக்காற்று வாழல் உற்றால் பலிக்கின்றது சூளை தவிர்த்தருளாய் பயந்தே என் வாயே தென்னகம் பகியே பறித்து புரட்டி அது தீட்டிட நான் அயந்தே நடியே நதியை கெடில வீரட்டான துறை அம்மானே வீரட்டான துறை அம்மானே. வாழ்க 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 வாழ்க. 8வது பாட்டு. வலித்தேன் மனை வாழ்க்கை. ஐயா பாடட்டுங்களா? பாடுங்கம்மா. பரமேஸ்வரன் நமக்கு எடுக்காமலே பாடிட்டு இருக்கேன்.
வலித்தேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்து அடியேன் வஞ்சம் மனம் ஒன்றும் இளமையினால் சலித்தால் ஒருவர் துணை யாருமில்லை சங்கவெண் குழை காதுடை எம்பெருமான் கலித்தே என் வயிற்றில் அகம்படியே கலக்கி மலக்கிட்டு கவர்ந்து தின்ன அறுத்தேன் அழுத்தேன் அடியேன் அதிகை கேடில அழுத்தேன் அடியேன் அதிகை கேடில விரட்டான துறை அம்மானே விரட்டான துறை அம்மானே. வாழ்க வாழ்க. 9 அடுத்து 9ஆவது பாட்டு பொன்போல மிளர்வதோ. அடியேன் படிக்கிறேன். படிங்க. பொன் போல மிளர்வதோர் மேனியினீர் உரிவும் சடையீர் மெலியும் பிறையீர் துன்பே கவலை பிணி என்றிவற்றை நணுகாமல் துறந்து கறந்து மிடி. என் போலிகள் உம்மை இனி தெளியார் அடியார் படுவது இதுவே ஆகில் அன்பே அமையும் அதிகை கெடில விரட்டானுரை அம்மானே. அன்பே அமையும் அதிகை கெடில விரட்டானுரை அம்மானே. திருச்சிற்றம்பலம். ஷாம்லா வராங்களா இல்ல? வராங்க. அவங்கள பாட்டு படிக்கிறீங்களா? கூற்றாயிரம் கடைசி பாட்டு கூற்றாயிரம். ஆமா வந்து எப்பவும் பாட மாட்டாங்க, வந்து ஒரு பார்வையாளர் தான் இருப்பாங்க. சிவாய நம்ம திருச்சி. வாங்க வாங்க படிங்க படிங்க படிங்கம்மா படிங்கம்மா. வந்துட்டாங்க ஷாமலம்மா வந்துட்டாங்க. நீங்க படிங்கம்மா. இப்ப யாரும் வாய்ப்பு கொடுத்தீங்களா கேட்டீங்களே சொல்லி அம்மா படிங்க. போர்த்தாயங்கரணையின் இருதோள் புறங்காயரக்கா நடமாடவல்லாய் ஆர்த்தானர கன்றனை மால்வரை கீழடர்த்திட்டருள் செய்த வந்தருகுதாய் வீர்த்தும் புரண்டும் விழுந்தும் இமிழ்ந்தாள் என் வேதனையான விளக்கீடாய் ஆர்த்தார் புனல் சூழ் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. ஆர்த்தார் புனல் சூழ் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமயா. நன்றிங்கய்யா. வேற என்ன பாடுறாங்களா? அடுத்த பதிவுக்கு போலாமா? இருக்கீங்களா? யாராவது இருந்தீங்கன்னா அடியேன் படிச்சிருக்கோம். நான் பாடவில்லை, அடியேன் பாடவில்லைங்க ஐயா. பாடுமா. சங்கர் பாடுங்க. முதல் பாட்டு படி. ஒருத்தர் பாடுங்க. சங்கர் ஐயா முதல்ல பாடுங்க. இல்லைன்னா வந்தவாசியம்மா பாட்டோம். வந்தவாசியம்மா பாடுறேன். சரி வாங்க. சண்முகல்யம்மா முதல் பாட்டு படிங்க. குற்றாயினவாறு விளக்க கீழீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன் ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கிட
ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. அடுத்து 2வது பாட்டு. வாங்க சங்கரையா வாங்க. ஐயா இருக்காருங்க ஐயா, பாட சொல்லுங்க. அடியன் பாருங்க ஐயா ஞானபிரதர் என்ன பாட்டு? சங்கரையா கொஞ்சம் இருங்களேன், கொஞ்சம் இருங்க. ஐயா செண்பகலியம் ஐயா இருக்காருங்களா? இருக்கேன் ஐயா. பாடுங்க 2வது பாட்டு. வாங்க. நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், நிலையாது ஒருபோதும் இருந்தறியேன். பஞ்சம் இது 9 கண்டு அறியேன், வயிற்றோடு தொடங்கி முடக்கியிட நஞ்சு ஆகி வந்து என்னை நலிவதனை நணுகாமல் துறந்து கறந்தும் நீடீர். அஞ்சேலும் என் மீது அதிகை கெடில வீரட்டானத்து ஊரை அம்மானே. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. 3வது பணிந்தாரண சங்கரையா பாடங்களா? பாடுங்க ஐயா. சங்கரையா மியூட் எடுங்க. பணப்பாக்கத்து ஐயா கொஞ்சம் மியூட் எடுங்க ஐயா. மியூட் எடுங்க, பாடுங்க. 3வது பாட்டுங்களா ஐயா? ஆமாய்யா, பணிந்தாரண பாவம். திருச்சிற்றம்பலம் பிள்ளையம்பலம். பணிந்தாரண பாவங்கள் பாற்றாவல்லீர் படுவெண்டலை பலி கொண்டுள்வார்வீர் துணிந்தேயுமக காட்செய்து வாழ்வுள்ளாட் சுடுகின்றது சூளை தவிர்த்தருளீர். பிணிந்தார் போடி கொண்டுமை பூசவல்லீர் பெற்ற மேற்றும் தந்தீர் சுற்றும் வெண்டலை கொண்ட நிந்தீரடி கேள் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே. திருச்சிற்றம்பலம் பிள்ளையம்பலம். 4வது பாட்டு முன்னம் அடியேன். அடியேன் பாடுறேங்க ஐயா. வாங்க. முன்னம் அடியேன் அறியாமையினால் முனிந்தென்னை நலிந்து முடக்கிட பின்னை அடியே மக்கா அடியேனுக்கும் ஆளும் பட்டேன் சுடுகின்றது சூளை தவிர்ந்தருள்வீர். தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாயவர் தங்கடாவதுதான் அண்ணனடையார் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. அண்ணனடையார் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. சிவாய நம. வாழ்க வாழ்க. அடுத்த 5வது பாட்டு காத்தாள்பவர். நன்றி. பரிமளம்மா பாருங்களா? சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பிரேமம்மா நீங்க பாட்டீங்களா? இருக்குன்னு இல்லைங்க சாமி, அதனால தான் கேட்டேன். வாங்க. காத்தாள்பவர் காவல் இகழ்ந்தமையாள் கரை நின்றவர் கண்டுகொள் என்று சொல்லி நீ தாய கயம் புக நோக்கியிட நிலை கொள்ளும் வழி துறை ஒன்றறியேன். வார்த்தை இது ஒப்பது கேட்டறியேன். வயிற்றோடு துடக்கி முடக்கியிட ஆர்த்தார் உணரார் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. ஆர்த்தார் புனலார் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. அம்மானே
திருச்சிற்றம்பலம். நடராஜையா படுங்கயா. அது படிக்கலாம் ஐயா. அதுக்கு முன்னாடி ஆத்தூர் நம்ம நிகழ்ச்சிக்கு புது வரவுன்னு, அதாவது வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு கடந்த 2-3 நாளா புதுசா வந்துட்டு இருக்காங்க. PRS ஆத்தூர் BSNL SDE ரிட்டையர்ட் போட்டிருக்கு. ஐயா வந்து கை தூக்கி இருக்காங்க. சாமி பாட முடியுமா சாமி? சாம்பசிவாயாவுக்கு தெரிஞ்சவர் தான் அவர். சாம்பசிவாயாவுக்கு தெரிஞ்சவர் தான். PRS ஐயா படிக்கிறீங்களா? மியூட் எடுங்க. நடுவில் இருக்க 10 எடுத்துட்டு நீங்க பாடலாம். சரி, நல்ல சாமி. சிவாயனம் அடியன் படிக்கிறாங்க ஐயா. ஐயா 6வது பாடுதானுங்க ஐயா? ஆமா, சலம்போடு சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடிசை பாடல் மறந்தறியேன், நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன், புலந்தார் தலையில் வலிகுண்டுழல்வா. உலர்ந்தார் தலையில் பலி கொண்டுழல்வாய், உடலுள் ஒரு சூளை தவிர்த்தருளாய், அளந்தேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டானத்துறை அம்மானே. நடராஜ நானே ஒண்ணு வருதுயா ஐயா. எனக்கு முதல்ல மைக் கிடைக்கல, இப்பதான் மைக் ஆன் ஆகுது. திருச்சிற்றம்பலம். அடுத்த பாட்டு படிங்கயா. உயர்ந்தேன் மனை வாழ்க்கை 7வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். உயர்ந்தேன் மனை வாழ்க்கை ஒன்பருளும் ஒருவர் தலை காவல் இகம் இளமையினால் வயந்தே உமக்காட் செய்து வாழலுற்றால் வலிக்கின்றது சூளை தவிர்த்தருளீர், பயந்தே என் வயிற்றின் அகம்படியே பறித்து புரட்டி அறுத்தீர்த்திட நான் அயர்ந்தேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டானதுரை அம்மானே. திருச்சிற்றம்பலம். வாழ்க 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 வாழ்க. அடுத்து வலித்தேன் மனை வாழ்க்கை 8வது பாட்டு. நன்றி நன்றி ஐயா. மன்னிக்கணும், மின்சாரம் போயிடுச்சுங்க ஐயா. சிவபெருமானே சிவசிவா. திருச்சிற்றம்பலம். நீ பாடுறியா ஐயா? அடுத்து பாடலாமா? பாட சொல்லுங்க. போட்டுருங்கய்யா. வலித்தேன் மனை வாழ்க்கை. உமா மகேஸ்வரன். வலித்தேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன், வஞ்சம் மனம் ஒன்றும் இளமையினால் சலித்தால் ஒருவர் துணை யாருமில்லை, சங்கவெண் குலை காதுடையம் பெருமான் களித்தே என் வயிற்றின் அகம்படியே கலைக்கு மலைக்கிட்டு கவர்ந்தின்ன அழுத்தேனடியேன் அதிகை கெடில வீரட்டானதுரை அம்மானே, வீரட்டானதுரை அம்மானே. கொஞ்சம் இருங்க இருங்க. ராஜா ஐயா, அந்த பாட்டு யார் பாடுனதுங்க? சலம்போடு ஃபுல்லா பாடிட்டீங்களா? சிவபெருமானே, இப்ப ஐயா எனக்கு பாதி தான் கொடுத்துருக்கீங்க. எனக்கு பாதி கரண்ட் போயிடுச்சு ஐயா. சரி படிங்க. பொன் போல வெளியிடுறது. அந்த 8-9 முடிச்ச உடனே அந்த பாட்டை கடைசியா பாடி முடிக்கலாம். 8வது பாட்டு. யார் பாடாத இருக்குன்னு பாருங்க. உமாமா படிங்க. உமாமா தான். நம்ம திருச்சிற்றம்பலம். பொன் போல மிளிர்ந்தது முன்னாடி பாட்டுமா வலித்தேன் மனை வாழ்க்கை 8வது பாட்டு பாடினாரு. அவரே 2 பாட்டு பாட்டாரு. அவர் உயர்ந்த என்னமா பாடினாரு? 2வது பாட்டு. சரி
சரி சரி ஐயா பாட்டா சரி பொன் போல சரி பாடுங்க 9வது பாட்டு. பொன் போல மிளிர்வது ஒரு மேனியேர் குறிப்பும் சடையீர் நெளியும் பிறையீர் துன்பமே கவலை பிணி என்று இவற்றை நணுகாமல் துறந்து கறந்தும் இடீர். என் போலிகள் உண்மை இனிதெளியார் அடியார் படுவது இதுவே ஆகில் அன்பே அமையும் அதியை கெடில வீரட்டானத்துறை அம்மானே. அன்பே அமையும் அதியை கெடில வீரட்டானத்துறை அம்மானே. சுவாய் நமத்துக்கு. கடைசி பாட்டு யார் பாட போறது? பாட்டீங்களா பத்மாவதி? பாட்டீங்களா இருக்குன்னு பாடினவங்க எதுக்கு பாடுறீங்க? சிவபெருமானே திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். கடைசி பாட்டு அடியன் பாடிடுறேன். திருச்சிற்றம்பலம். போர்த்தாயங்கோர் ஆனையின் ஈருரித்தோல் புறங்காடரங்கா நடமாடவல்லாய் ஆர்த்தான் அரக்கந்தனை மால்வரை கீழ் அடர்த்தீட்டருள் செய்து அது கருதாய் வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையான விலக்கியிடாய் ஆர்த்தார் புனல் சூழ் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையான விலக்கியிடாய் ஆர்த்தார் புனல் சூழ் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. திருச்சிட்டம். நன்றிங்க ஐயா. திலகவதியார் அஞ்செழுத்து ஓதி திருநீர் கொடுக்க அந்த பெருவாழ்வு வந்தன பெற்று பூசிக்கொண்ட பிறகு பாடிய முதல் பதிகம் ஞான நாவுக்கரசர் பாடிய பதிகம். இதன் மூலமாக நம்முடைய துன்பம் கவலை எல்லாம் தீரும் என்று அவரே பாடியிருக்கார். அந்த பாட்டுல துன்பே கவலை பிணியன்றிவற்றை நடுகாமல் துறந்து கறந்து முடியும்னு. அதனால நாம எல்லாருடைய துன்பமும் கவலையும் போனோம், வாழ்க்கை இன்பமா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி இந்த நிகழ்ச்சி இதோட முடிச்சிருவோம். மிச்சம் இதை நாளைக்கு வச்சுக்கலாமா? நன்றி. வாங்க இப்ப பத்மாவதி அம்மா இது பொன்வசல் படிங்க. பொன்வசல் மூணாவது பாட்டு முன்னீரும். சிவாய நமயா. சிவாய நமங்க. ஒரே ஒரு விஷயம் புக் எடுத்துறையா. சிவா திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். மூணாவது பாட்டு. முன்னேறும் மாதியும் இல்லான் முனிவர் குழா பல்நூறு கோடி இமையோர்கள் தாம் நீட்ப தண்ணீர் என கருளி தன் கருணை வெள்ளத்து மண்ணூறு மண்ணுமணி உத்தர கோசமங்கை மின்னீரும் மாட பியன் மாளிகை பாடி பொன்னேறு பொன்முலை பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. அடுத்தது சித்ராமா படிங்க. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணில் நல்லகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்ல ஆளோடும் பெருந்தகை இருந்ததே என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட
மஞ்சுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம். வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்து அவன் தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. சிற்றம்பலம். ஐயா, அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய கருணையினாலே திருஞான சம்பந்தரை ஏற்றி 3ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வந்தோம். சிறப்பு நிகழ்ச்சியாக அம்மா பத்மாவதி அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க கூற்றாய் நம்முடைய துன்பங்கள் எல்லாம் போக வேண்டும் என்பதற்காக கூற்றாயினவார் என்கிற பதிகத்தையும் யாரோ ஒரு அம்மா கேட்டாங்க, அது அவங்க யாரோ அவங்க இவங்களுக்கு ஏதோ அப்பண்டிசைட்டிஸ் ஆபரேஷன் சொல்லி அது நிகழ்ச்சியில கேட்டாங்களே, யார் அது? சிவபெருமானே ஆனந்தலட்சுமி ஐயா. சரிங்க 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 சரிங்க. அவங்க ஆமாவா வந்து போயிருச்சு நினைக்கிறேன், வந்து போயிருச்சு. சரிங்க, நான் சொல்லிடுங்க ஐயா, அவங்க கிட்ட சொல்லிடுறேன். ஓ, அவங்களுக்காக தான் நல்ல பாடல். ஆமா, நேத்து அவங்க கேட்டாங்க, அதனால நம்ம முடிக்கிற நேரத்தை கொஞ்சம் வேகமா பாட்டதுனால பத்மாவதி அம்மா என்ன பண்ணாங்க, ஐயா எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு பாட்டு பாடலாம நேற்று மெசேஜ் அமிச்சேன். ராத்திரி 11 மணிக்கு மேல மெசேஜ் அமிச்சாங்க. அதனால நான் சொன்னேன். வாழ்க வாழ்க. நேர் விருப்பம் தானே சிவபெருமான். உங்களை அந்த ஃபார்வர்ட் பண்ணுங்க பாருங்க, நேர் விருப்பம் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். நன்றி நன்றி. அண்ணனுடைய விருப்பம் நிறைவேறட்டும். சிவாயம் திருச்சிற்றம்பலம். அந்த அவங்க நேத்து விண்ணப்பம் கேட்ட அந்த அம்மாவுடைய உடல் நலமான எல்லாரும் சேர்ந்து பிரார்த்திக்கணும். அதுக்காக கண்டிப்பா நல்லா ஆயிடும், நல்லா ஆயிடுங்க. சரியா சொல்லிடுங்க, யாருன்னு கேட்டு சொல்லிடுங்க. அவங்க பேர் சொன்னீங்க? ஆனந்தலட்சுமிங்க ஐயா. இப்ப நான் இந்த நிகழ்ச்சி அப்படியே நான் இந்த யூடியூப்ல ஏத்திட்டு அப்படியே கொடுக்குறேன். சிவாயனம் திருச்சி. அவங்களுக்கு போன் பண்ணி சொல்லிடுங்க. கண்டிப்பா 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 பிரார்த்தனை பண்ணிட்டேன்னு சொல்லிடலாம். சிவாயனம் திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. மீண்டும் ஒரு முறை நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொற்பாதங்களையும் வணங்கி நிகழ்ச்சியை வழிநடத்திய ஐயா சென்னை தாம்பரம் சிவநகம் அருளரசையாருடைய பொற்பாதங்களையும் வணங்கி வழிநடத்திய நிகழ்ச்சியை தொகுத்தளித்த ராஜா ஐயாருடைய பொற்பாதங்களையும் வணங்கி மனமொழி மெய்களாலே மீண்டும் ஒரு முறை வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். மீண்டும் இன்றிரவு 9:45 நாயன்மார்கள் புகழ்பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழே நாம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வருகிறோம். அந்த நிகழ்விலும் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு சித்ரா பௌர்ணமி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றி. சித்ரா பௌர்ணமி இசைஞானியார் குரு பூஜை. இசைஞானியார் குரு பூஜை. நன்றி. தகவலுக்கு நன்றி. அன்பர்கள், சித்திரை மாசம் சித்திர நட்சத்திரம். நம்ம சுந்தரமூர்த்தி நாயர் நமக்கு திருத்தொண்ட பாடிய சுந்தரமூர்த்தி நாயர் நமக்கு கொடுத்த இசைஞானியார். நன்றி நன்றி. அம்மா சித்திரம்மா இன்னைக்கு ஏதாவது சிறப்பு நிகழ்ச்சி பண்றதுன்னா பண்ணலாம். 8 மணிக்கு எங்களுக்கு வருகின்ற வரவேற்கிறோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு. ரொம்ப நன்றி.